பல ஆண்டுகளுக்கு முன்பு பொற்கோவில் என்ற சீக்கிய சகோதரர்களுடைய ஆலயத்திற்கு நான் அங்கு போன பொழுது மிகுந்த மரியாதையோடு என்னை வரவேற்றார். எனக்கு பின்னால் வெளிநாடுகள் பல நாடுகளில் இருந்து திரளான மக்கள் பொற்கோவிலுக்கு வந்தார். அந்த ஆலயத்திற்குள் நுழைவதற்கு முன்பதாக வெளியிலே ஒரு சிறு நீரோடை போல சுத்தமான தண்ணீர் ஓடிக்கொண்டிருக்கும். யாராய் இருந்தாலும் சரி, அதில் தங்கள் கால்களை சற்று பதிய விட்டு அதன் பிறகுதான் ஆலயத்திற்குள் நுழைவார். அவர்கள் பஞ்சாப் நாட்டை சார்ந்தவர்கள். நான் நின்று கொண்டிருந்த இடத்திற்கு அருகில் அவர்களும் வந்து நின்றார்கள். நடுவில் இருந்த பொற்கோவிலின் கோபுரத்தை பார்த்தார்கள். அவருடைய கண்களில் அப்படியே கண்ணீர் வழிந்தது. தங்களையும் அறியாமல் அந்த தரையில் முகங்குப்புற விழுந்தார்கள். அந்த தரையை மனதார முத்தமிட்டார்கள். காரணம் என்ன? எத்தனையோ ஆண்டுகளாக நான் பொற்கோவிலை பார்க்க வேண்டும் என்ற வாஞ்சையோடு இருந்த அவருடைய வாஞ்சை நிறைவேறினபடியினால் அத்தனை மகிழ்ச்சி. என் அன்பிற்குரியவர்களே, இங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார், கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம் வா என்று என்னை அழைத்த பொழுது எனக்கு அவ்வளவு மகிழ்ச்சி. காரணம் என்ன? என் ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய பரிசுத்த ஆலயத்தில் இருக்கிறார். அந்த ஆலயத்திற்கு போக வேண்டும் என்று கேள்விப்பட்ட உடனேயே மகிழ்ச்சினால் அவன் நிரம்புகிறார். என் அப்பன் என்ன சொல்கிறார்? இந்த ஆலயம் தான் என்னுடைய சிங்காசனம், என்றென்றைக்கும் ஆலயம், என்றென்றைக்கும் அவருடைய சிங்காசனம் தான். இது நமக்கு எத்தனை பெரிய ஒரு ஆசீர்வாதம்.